சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியான 4 விதமான குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு குருமா ரெசிபியும் ஒவ்வொரு சுவையில அவ்வளோ ருசியா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வைங்க. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வைங்க. 3 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இது பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கரை ரெடி பண்ணிடலாம். இப்போ மீல் மேக்கர்லேருந்து சுடு தண்ணியை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்குனா அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீல் மேக்கர் லேசாக கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. எப்பவும் நம்ம மீல் மேக்கரை வேக வச்சுட்டு அப்படியே டைரெக்டாக தான் நம்ம குருமாவில் சேர்த்துப்போம். இது போல் வறுத்துட்டு சேர்த்து பாருங்கன்னா அதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வந்த பிறகு இப்போ மறுபடியும் பவுலுக்கே மாற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 150 ml அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்க்கறதுக்கு முன்னாடி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீமியான பதத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தயிரை அப்படியே சேர்த்திங்கன்னா நல்லா திரியாக இருக்கும். குழம்பு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கடாய் அப்படின்னா இது போல் ஒரு பேன் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, 2 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு துருவிட்டு சேர்த்துக்கோங்க. துருவிட்டு சேர்க்கும் போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்த பிறகு அடிப்பிடிக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போது மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெங்காயம் வதக்கும் போதே 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சர் ஜார்லேருந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு 6 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்ல திக்கான க்ரீமியான பதத்தில் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிருக்கும். நம்ம இந்த குருமாவில் தேங்காய் முந்திரின்னு குழம்பு திக்காகிறதுக்கு எந்த ஒரு பொருளையும் சேர்க்கல. ஆனாலும் நல்லா க்ரீமியான பதத்தில் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மைய அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் இல்லைன்னா இது போல் பேன் வச்சுக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை.
இதில் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி குருமாக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறமாறி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 நல்ல பழுத்த தக்காளியை இதுபோல் நான் நீளமாக மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதுபோல் நறுக்கிட்டு சேர்க்கும் போது நல்லா திக்கான பதத்துக்கு உங்களுக்கு குருமா கிடைக்கும். அதனால தான் இதுபோல் நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வர்றதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோடு சேர்ந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி திக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா திக்கான பதத்தில் சூப்பர் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொண்டக்கடலை குருமா ரெசிபி என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறதால இந்த குருமா நல்லா திக்காக க்ரீமியான பதத்தில் கிடைக்கும். ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா வாசமாக இருக்கும் கல்பாசி சேர்த்திங்கன்னா. இது கூட ஒரு 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து முதல்ல இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்து 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், நல்ல திக்கான பதத்தில் இருக்குது. இப்போ 6 மணி நேரம் போல் ஊற வச்ச 150 கிராம் கருப்பு மூக்கல்லையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு மூக்கல்லைக்கு பதிலாக பட்டாணி, காராமணின்னு என்ன பயிர் வகைகளில் சேர்த்து கூட நீங்கள் இதை செய்யலாம். ஒரு முறை இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 250 300 ml அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்திங்கனாலும் நல்லா இது ஆறி வரும்போது திக்கான பதத்துக்கு மாறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக நம்மளுக்கு இந்த குருமா ரெடியாக இருக்கும். கடைசியாக 2 பச்சை மிளகாயை கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பொடியை நேரத்தில் கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராமணி குருமா. என்னோட ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 துண்டு பட்டை, எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி விதை, அடுத்து 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா மசாலெல்லாம் கருகி போயிடும். அடுத்து கடைசியாக 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துட்டு
இது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல நீளமா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இது வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட முழு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளியை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லியும் நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க. உப்பு சேர்த்த பிறகு தக்காளி சீக்கிரமா குழஞ்சி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா சேர்த்த பிறகு நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் காராமணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மணி நேரம் இந்த காராமணியை ஊற வச்சிருக்கேங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா ஊறி வந்துடும். பாருங்க, நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு காராமணியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு காராமணியை சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்த பிறகு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தாலும் இது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், நல்லா திக்கான பதத்தில் சூப்பர் டேஸ்டியாக காராமணி குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இது திக்கான பதத்தில் இருக்குன்னு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த 4 ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.